ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரம்யாஸ் யூனிக் கார்னரில் பொட்டுக்கடலை கொப்பரை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூப்பராக சுவையாக டெம்டிங்காக இருக்கும். இந்த பொடியை எப்படி பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது தோசையோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தோடையும் நம்ம சாப்பிட்லாம். சாதத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி பொடியும் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல கொப்பரையை துருவிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரையை துருவிட்டுருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு நிறைய கொப்பரை டேஸ்ட் பிடிக்குன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை கொப்பரை பொடிக்கு என்னென்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை 250 கிராம் எடுத்திருக்கேன், 1 டம்ளர். கொப்பரை பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முழு பூண்டு 1 எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுத்து. உப்பு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இப்போ வரமிளகா 5 சேர்த்துருக்கேன். என்னோடய வரமிளகா காரமாக இருக்கனால நான் 5 சேர்த்துருக்கேன். இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. முழு பூண்டு நான் இங்கே எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே போட்டுருங்க, தோல் எடுத்துட்டு. பூண்டு சேர்க்கறனால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக உப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா அரைச்சிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ கொப்பரை பொடியும் நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு நம்ம மிக்சியில் ஒரு ரன் அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கமான்னு சூப்பராக இருக்குது. இப்போ இன்னும் நம்ம ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ண கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை சேர்க்கறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதையும் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. பொட்டுக்கடலை வாசனை, கொப்பரை வாசனை, அப்புறம் கருவேப்பிலை வாசனை, பூண்டு வாசனை எல்லாம் சேர்ந்து கமான்னு இருக்குது. அதை நம்ம கையாலே நம்ம செஞ்சு பாட்டிலில் போட்டு மற்றவங்களுக்கு பரிமாறும்போது அதோட சுவையே தனி தான். பொட்டுக்கடலையில் மட்டும் இல்லாமல் கொப்பரையும் நம்ம சேர்த்துருக்கனால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. இது ஹெல்தியான பொடி. பொட்டுக்கடலை கொப்பரை பொடியை சூடு சாதத்தில் போட்டு அப்படியே நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா, அருமையாக சுவையாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. இது இட்லி தோசைக்கும் ரொம்ப ஏற்றது, ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.